நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாமி. பயமா இருக்கு சாமி. நான் சொன்னது என் வாக்கு இல்ல, அந்த கடவுளோட வாக்கு. அதை மீறினா அதுக்கான தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். அவ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல சாமி. அவ பொழைச்சு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சாமி, அதை நான் செய்யறேன். கவலைப்படாத. நீ செஞ்ச தான தர்மம், உன் முன்னோர்கள் செஞ்ச தான தர்மம் எல்லாம் உன் மனைவியோட உயிரை காப்பாத்தும். ஆனா உயிர் பொழைச்சு வந்தாலும் அதுலயும் உனக்கு சோதனை இருக்கு. என்ன சோதனை சாமி? எல்லாம் போக போக உனக்கே தெரியும். உன் வாழ்க்கையில எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்க போகுது. அதுக்கு உன் மனசை தயார்படுத்திக்க. புரியல சாமி. எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியாது, இலைமறை காயாதான் சொல்ல முடியும். நீ தான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். உன் மனைவியை எக்காரணம் கொண்டும் பிரிஞ்சிடாத. உனக்கு நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள் வரலாம். உன் மனைவிக்காக அதையெல்லாம் நீ பொறுத்துதான் ஆகணும். உன் மனைவிக்கு இனிமேதான் கஷ்டகாலமே ஆரம்பிக்க போகுது. அப்போ நீ அவளுக்கு துணையா இருக்கணும். உனக்கு என்ன நடந்தாலும் உன் மனைவிக்காக அதையெல்லாம் தாங்கிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அவளை பிரியக்கூடாது. அவளை உன் கண் பார்வையிலேயே வச்சுக்க. சரிங்க சாமி. என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன். அப்படி அவளை பிரியற சூழ்நிலை வந்தாலும் அவ கூடவே இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி நான் அவளுக்கு துணையா இருப்பேன் சாமி. அப்பா, அக்காக்கு இன்னும் ஆபரேஷன் பண்றாங்க. அவளுக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஆகாதுமா. டாக்டர்ஸ் தான் ஆபரேஷன் முடிய 8 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருந்துதான் ஆகணும். அவளுக்கு எதுவும் ஆகாதுமா, நல்லபடி ஆயிடுவா. மாப்பிள்ள எங்க? சின்ன மாப்பிள்ளை ரொம்ப நேரமா காணோம். எங்க போயிட்டாரு? எனக்கும் சரியா தெரியல மாமா. ஒருவேளை ரேவதிக்காக வேண்டிக்க கோயிலுக்கு போயிருக்காரோ என்னமோ. அக்கா, கவலைப்படாத. டாக்டர் எப்படியும் ரேவதிய பழக்க வச்சிருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவ பழைய மாதிரி நடமாட ஆரம்பிச்சிருவா. அவளை நான் இன்னைக்கு நிறைய திட்டேன்டி. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அக்கா, நீ என்ன வேணும்னே திட்டின? உனக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சா அதனாலதான் திட்டிருக்க. அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு கஷ்டப்படாத. விட்டு தள்ளுக்கா. என்ன மாப்பிள்ள, கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாம்மா. அக்கா, அவனை பாத்தியா? ரேவதி மேல அக்கறை இருக்கிற மாதிரி எப்படி நடிக்கிறான். இந்த மாதிரி டிராமா பண்ணிதான் ரேவதிய மயக்கி வச்சிருக்கான். அவளும் இவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடுறா. நீ இதெல்லாம் நம்பாதக்கா. ரோஹித், உங்க சித்தி உங்க அம்மா கிட்ட ஏதோ ரகசியமா சொல்றாங்களே, என்ன இருக்கும்? அவங்க என்ன நல்லதா சொல்ல போறாங்க? அம்மா மனசு கெடுக்கிற மாதிரி தான் ஏதாவது சொல்லிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். டாக்டர், டாக்டர், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதா? என் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கால்ல? ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது.
அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. டாக்டர், நாங்க எங்க பொண்ணை பார்க்கலாமா? அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. இன்னும் டைம் ஆகும். டாக்டர், என் வயித்துல பாலை வாத்தீங்க. நீங்க வந்து இந்த நல்ல விஷயத்த சொல்ற வரைக்கும் என் உயிரே என்கிட்ட இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். அடச்ச, அந்த ரேவதி பொழைச்சுக்கிட்டாளா? செத்துருவான்ல நினைச்சேன். ஆனா அவளுக்கு ஆயுசு கெட்டி போல இருக்கு. அவ மண்டைய போட்டுருவா, இந்த டிரைவரை அதுக்கப்புறம் வீட்டை விட்டு துரத்திடலான்னு நான் ஒரு பிளான் போட்டு வச்சா இனிமே அது முடியாது போல இருக்கே. மாப்பிள்ள, உங்க வேண்டுதல் வீண் போகல. ரேவதிக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. நல்லவங்க வேண்டுதல் ஆண்டவன் கண்டிப்பா நிறைவேற்றுவோம் அம்மா. சகல விஷயத்திலயும் அதான் நடந்திருக்கு. மிஸ்டர் கார்த்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. உங்க ஒய்ஃபுக்கு தலையில அடிபட்டதுனால, மூளைக்கு போற ரத்த ஓட்டம் தடைப்பட்டதுனால திடீர்னு மூளை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது அவங்க ஞாபக சக்தியை கூட பாதிக்கும். இந்த ஆபரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. ஞாபகங்களை நினைவு வச்சுக்கிற மூளையோட பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க ஞாபக சக்தியோட பாதிப்பு